பாட்டாளி மக்கள் கட்சியின் முதல்வர் வேட்பாளர் அன்புமணி ராமதாஸுடைய பேச்சை முதல்ல கேட்க போறோம். சமீபத்தில் அந்த கட்சி சார்பில் நடைபெற்ற சுகாதாரம் குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் அவர் பேசினதுல இருந்து ஒரு பகுதியை இப்ப கேட்கலாம். ஒரு குடும்பத்தில் தமிழ்நாட்டில் கடன் வாங்குவது அதிகமாக கல்விக்கு கிடையாது, விவசாயத்திற்கு கிடையாது, வீடு கட்டுவதற்கு கிடையாது. அதிக கடன் மருத்துவ செலவுக்காக. இதற்கு காரணம் அரசாங்கம் தான் காரணம். ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை அனைத்து பிரஜைக்கும் நல்ல தரமான மருத்துவத்தை கொடுக்க வேண்டும். It is the fundamental duty of the government to give quality health care. அதே போன்று உங்களுடைய அடிப்படை உரிமை இதை பெறுவதற்கு it is the fundamental right of every individual in this country to get quality health care. ஆக இது ஒரு அடிப்படை உரிமை, அடிப்படை கடமை. ஆனால் அரசாங்கம் இதை கடமையாக ஏற்பது கிடையாது. இன்று தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்திய அளவிலே சுகாதாரத்திற்கு ஒதுக்கீடு மிக மிக குறைவான ஒதுக்கீடு இருக்கிறது. இதற்காகத்தான் தனிநபர்கள் அவருடைய சொந்த பணத்தை சுகாதாரத்திற்கு செலவு செய்கின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் அவர்கள் கடனாளியாக இருக்கின்றார்கள். நகரத்திலே ஓரளவுக்கு வசதிகள் இருக்கிறது, ஆனால் கிராமத்திலே முற்றிலும் கிடையாது, இல்லை, படிப்படியாக வந்து கொண்டிருக்கிறது. ஆக திடீரென்று ஒரு நபருக்கு வயிற்று வலி வந்துவிட்டால் அதற்கு தேவை 25,000 30,000 ரூபாய் தேவை. அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும். அரசாங்க மருத்துவமனையில் வசதிகள் கிடையாது. பிறகு தனியார் மருத்துவமனை. இப்படி தனியார் மருத்துவமனைக்கு சென்றால் அங்கே ஆய்வுகள், இன்வெஸ்டிகேஷன், அதற்கு ஒரு ஒதுக்கீடு, பிறகு அந்த ப்ரொசீஜர் அறுவை சிகிச்சை. இதற்கு திடீரென்று எங்கே செல்வார்கள்? கடன். கிராமத்திலே கடன் என்றால் கந்து வட்டி கடன். ஒரு வட்டி 2 வட்டி கிடையாது, 10 வட்டிகள். இவ்வளவு காலமாக இந்த அரசாங்கத்திற்கு அவங்களுடைய முக்கியத்துவம், அவங்களுடைய பிரையாரிட்டிஸ் வேற. அவருடைய பிரையாரிட்டிஸ் முக்கியத்துவம் இலவசங்களை கொடுப்பது, அவருடைய முக்கியத்துவம் மதுவை திணிப்பது, அவருடைய முக்கியத்துவம் விளம்பரங்கள் செய்வது, அவருடைய முக்கியத்துவம் தேவையில்லாத திட்டங்களை மக்களிடம் திணிப்பது. ஆனால் முக்கியம் என்று கல்வியும் சுகாதாரமும், இதிலே முதலீடு கிடையாது. அதுவும் குறிப்பாக சுகாதாரத்தில் முதலீடு இல்லை. இலவசங்கள் தான் திட்டம். அவங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய பட்டியல் போடுவாங்க. நாங்க இலவச கிரைண்டர் கொடுத்தோம், இலவச மிக்சி கொடுத்தோம், இலவச கேஸ் கொடுத்தோம், இலவச வேட்டி கொடுத்தோம், இலவச சட்டை கொடுத்தோம், கரும்பு, பொங்கலுக்கு 2 அடி கரும்பு கொடுத்தோம். இப்படி அதுதான் அவங்களை பொறுத்த வரைக்கும் இது பெரிய பட்டியல். கல்யாணத்துக்கு நாங்க பாத்திரம் கொடுத்தோம், தாலியை கொடுத்தோம், புடவை கொடுத்தோம், நெத்தியில ஒட்டி ஸ்டிக்கர் ஒட்டி எல்லாம் பண்ணோம். இப்படிதான் அவங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்கீம். இது ஸ்கீம் கிடையாது, அது பிச்சை போடுறது. தமிழ்நாடு மக்களை வந்து தன்மானத்தோட இவங்க வாழ வைக்கல. 50 வருஷமா பிச்சைக்காரனா மாத்திட்டாங்க. பொங்கல் நேரத்தில் நான் பார்த்தேன் சமீபத்தில் 2 அடி கரும்பு 100 ரூபாய், 1 கிலோ அரிசிக்காக 1 கிலோமீட்டர் கியூ நின்னாங்க. அதெல்லாம் 1 கிலோமீட்டர்ல கியூ நின்னாங்க. பார்த்தா பாவமா இருந்தது. அவங்களை தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த மாதிரி இந்த 2 பேரும் வச்சிட்டு இருக்காங்க. 50 வருஷமா 2 கட்சியும் வச்சிட்டு இருக்காங்க. மக்களை வந்து முன்னேறக்கூடாது, மக்கள் வந்து பணக்கார ஆகக்கூடாது, படிக்க கூடாது, முன்னேறாம இப்படி ஏழையா இருந்தா ஓட்டு போடுவாங்க. ஓட்டு போடுகின்ற ஒரு கருவியா தான் இந்த 2 கட்சியும் பயன்படுத்திக்கலாம் மக்கள். அதனாலதான் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கு, ஒரு மாற்றத்தை கொண்டு வாருங்கள். நிச்சயமா அந்த மாற்றம் வரணும்.